உங்களோட பிசினஸ்க்கு வெப்சைட் இல்லன்னு கவலையே வேண்டாம். உடனே www.mybaby.com விசிட் பண்ணுங்க. அதிகமான கஸ்டமர்ஸ் பெறுங்க. மாதம் வெறும் 99 ரூபாய் பே பண்ணுங்க. உங்க வெப்சைட்டை நீங்களே டிசைன் பண்ணி 10 நிமிஷத்துல உங்க வெப்சைட் ரெடி. மேலும் விவரங்களுக்கு கான்டாக்ட் 8220867111. mybaby.com 24/7 365 days டெக்னிக்கல் சப்போர்ட் உங்களுக்காக. வெல்கம் டு செல்லாய். நான் உங்க செல்வா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இந்த வருடம் சவுத் கொரியால வெளியான ஹியூமன் ஸ்பேஸ் டைம் அண்ட் ஹியூமன். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பண்ண 3AN படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அவருடைய கடைசியாக எடுத்த படம் தான் இந்த படம். இந்த படம் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் என்னால் பார்க்க முடியல. இந்த வருடம் வந்து சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ரொம்பவே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் பார்க்கறதுக்காக போனேன். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு படி மேலே இருந்ததுன்னு சொல்லணும். அவ்வளோ ஒரு அற்புதமான படம். அதாவது நம்ம கிறிஸ்டோபர் நோலன் படம் பார்க்கும்போது எந்த அளவு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கொடுக்குமோ அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான படம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த டைட்டிலே இருக்குங்க, ஹியூமன் ஸ்பேஸ் டைம் அண்ட் ஹியூமன். அதாவது இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலாக போகும். ஒவ்வொரு லெவலையும் தாண்டும் போது பார்த்தீங்கன்னா படம் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். அந்த அளவு இருக்கும். அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரில் பயன்படுத்தின ஒரு கப்பல். அந்த கப்பல் வந்து இப்போ ஒரு டூரிஸ்ட் கப்பலாக இருக்குது. அந்த கப்பலில் ஒரு பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த கப்பல் வந்து கடலில் போகும்போது அங்கே வந்து ஹியூமன் அப்படின்னு டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கப்பலில் யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் போகிறாங்க. ப்ளஸ் ஒரு கேங்ஸ்டர், ஒரு கும்பல், ஒரு 5-6 பேர், அந்த கேங்க்கு ஒரு லீடர் ஒருத்தன், அவங்க ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க. கூட அந்த கண்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு பொலிட்டீஷியன், டாப் லெவலில் இருக்கிற ஒரு பொலிட்டீஷியன், அந்த பொலிட்டீஷியனோட ஒரு 25 வயசு பையன், அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஓல்டு மேன் அந்த கப்பலில் இருக்கிறார். அந்த கப்பலில் வேலை பார்க்குறாரு என்னன்னு தெரியல, ஆனால் அந்த கப்பலில் இருக்கிறாரு. இதில் அந்த ஓல்டு மேன் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கப்பலில் கார்னரில் கீழே இங்கெல்லாம் கிடக்கக்கூடிய மண்ணை ப்ரெஷ்ஷை வச்சு சேர்த்து அதை ஒரு டம்ளரில் சேர்த்து அவர் தங்கி இருக்கிற இடத்துல அவங்க கப்பலில் அவங்க பயன்படுத்தின பழத்தில் இருக்கிற விதை அதை போட்டு ஒரு செடி சின்னதாக அவர் வந்து செடி வளர்க்குறாரு. இதுதான் அவர் அந்த கப்பலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கப்பலில் அவர் யாரு கூடயுமே வந்து பேச மாட்டார். இப்படியும் கொஞ்சம் பேசஞ்சர் வந்து இந்த கப்பலில் ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த கேங்ஸ்டர் கும்பலில் இருக்கிற அந்த கேங்ஸ்டரோட லீடர் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பொலிட்டீஷியனை பார்த்து அந்த பொலிட்டீஷியனை கொண்டு போய் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, நீங்கள் உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு இந்த கப்பலில் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த பொலிட்டீஷியன் வந்து இந்த கப்பல் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கப்பல் அந்த பொண்ணு மேலே அந்த பொலிட்டீஷியன் ஆசைப்படுறான். இதை கவனித்து அந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை கொலை பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வரான். அந்த பொலிட்டீஷியனுக்காக கூட்டிக்கிட்டு வந்து அந்த பொலிட்டீஷியன் இருக்கிற ரூமில் கொண்டு போய் விடுறான். அந்த பொலிட்டீஷியன் என்ன பண்ணுறான், அவனும் அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிடுறான். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறான், இதை பார்த்து அந்த பையன் என்ன பண்ணுறான், அவனும் ஒரு இதில் அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறான். இப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சல் என்ன பண்ணுறான்னா அங்கே அந்த ரூம்லேருந்து வெளியில் வரான். வெளியில் வந்து தன்னுடைய ஹஸ்பண்டை தேடுறான். ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு தேடுறான். அவளுக்கு வந்து அவன் கொலை பண்ண தெரியாது, எங்கேன்னு தேடுற, அவளுக்கு கப்பல் எங்கேயுமே கிடைக்கல, தேடிக்கிட்டே இருக்கா. இப்போ வந்து அந்த கேங்ஸ்டரும் அந்த பொலிட்டீஷியன் பையன் 3 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது அந்த பொலிட்டீஷியனை வந்து அந்த கேங்ஸ்டர்கிட்ட கேட்குறாரு, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த கேங்ஸ்டர் என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் இப்போ அந்த கப்பலில் இல்லை, இப்போ இந்த கப்பலில் அவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது அந்த பொண்ணு ஓரமாக இருந்து கேட்டோன்னே தன் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறா, அழுதுகிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த கப்பலில் இருந்து கீழே குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் இந்த மொத்த விஷயத்தையும் அந்த ஓல்டு மேன் இருக்கார் இல்லையா, ஓல்டு மேன் இந்த எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு இருப்பார். அந்த பொண்ணை கடத்தினது, இவங்க ரேப் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு இருப்பார். இப்போ அந்த பொண்ணு வந்து கப்பல்ல இருந்து கீழே குதிக்க ட்ரை பண்ணுறதை பார்த்தோன்னே அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுவார்னா அந்த பொண்ணை தடுப்பார். தடுத்ததுக்கப்புறம் அந்த தடுக்கும் போது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா அங்கேயே மயங்கி விழுந்துருவான். மயங்கி விழும்போது இது வந்து ஒரு நைட் மூடில் நடக்கும். மயங்கி விழுந்ததுக்கப்புறம் என்னன்னா பகல் காலையில் விடியும் போது என்ன கப்பல் எல்லாருமே பரபரப்பாக இருப்பாங்க, ஏதோ நடந்துச்சுங்கிற பரபரப்பில் இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கப்பல்ல இருந்து எட்டி பார்ப்பாங்க, கீழே தண்ணி இருக்காது.
கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா மேகத்துக்கு மேலே பறந்துட்டு இருக்கும். அதாவது கப்பல் வந்து பூமிக்கு மேலே இருக்கும், ஸ்பேஸில் இருக்கும். அப்போது அந்த கப்பல் வந்து ஸ்பேஸில் போகும்போது அங்கே டைட்டில் போடுவாங்க, ஸ்பேஸ் அப்படின்னு போட்டு டைட்டில் போடுவாங்க. படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ என்ன வந்து எல்லாரும் பரபரப்பாங்க, எப்படி இது நடந்துச்சு, எப்படி கப்பல் வந்து வானத்தில் பறக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரபரப்பாக இருப்பாங்க. இப்போ கேப்டன்ட்டு போய் அந்த பொலிட்டிஷியன் பேசுவார். பொலிட்டிஷியன் பேசும்போது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாரும் பரபரப்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஓல்டு மேன் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே காமா இருப்பார். இதை வந்து அந்த பொண்ணு கவனிப்பான். கவனிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, இந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி இவ்வளோ ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பா. அவர் பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்ப்பார். இப்போ இந்த பொலிட்டிஷியன் வந்து கேப்டன் கிட்ட பேசுவார், நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்ம வெயிட் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அந்த பொலிட்டிஷியன் என்ன கேட்பாருன்னா, இங்கே நம்ம சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நாள் சாப்பாடு இருக்குது அப்படின்னு கேட்பாரு. அப்போ கேப்டன் சொல்லுவார், இன்னும் 6 நாளுக்கு தான் இங்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பொலிட்டிஷியன் என்ன டிசைட் பண்ணுவார் அப்படின்னா, அந்த கேங்ஸ்டர் கும்பலை அவருக்கு கூட வச்சுக்கிட்டு அந்த மொத்த கப்பலையும் அவர் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருவார். அவங்கள மிரட்டி அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருவார். என்ன சொல்லுவார்னா, அதாவது இனிமேல் யார் எவ்வளோ சாப்பிடணும், எல்லாரும் எவ்வளோ சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. கேப்டன் டீம் வந்து இதுக்கு அகெயின்ஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மிரட்டி இதை வந்து ஒத்துக்க வைப்பாங்க. இப்போ மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களும் வந்து அவங்களுக்கு இல்லை, நீங்கள் எப்படி எங்களை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவங்களும் மக்களை மிரட்டி வந்து ஒத்துக்க வச்சிருவாங்க. இப்போ மக்கள் வந்து பசியாக இருப்பாங்க. அந்த கேங்ஸ்டர் கும்பலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே கொஞ்சமாக தான் சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லாரும் கோவப்படுவாங்க, மக்கள்லாம் கோவப்படுவாங்க. கோவப்பட்டு அந்த பொலிட்டிஷியனில் கேட்கலான்னு வருவாங்க. அந்த பொலிட்டிஷியன் பார்த்தா அவர் ஹைஃபையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். இதெல்லாம் பார்த்தோன்னே மக்கள் வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க. கோவப்படும் போது இந்த பொலிட்டிஷியன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கேங்ஸ்டர் கும்பலை வச்சு மக்களை எல்லாத்தையும் அடித்து விரட்டிடுவாங்க. விரட்டினதுக்கப்புறம் மக்கள்லாம் ரொம்ப வெரைட்டியில் இருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த வயசானவர் கூட அவர் ரூமில் இருப்பாங்க. அந்த வயசானவர் வந்து அந்த பிளான்ட்லாம் வைப்பார். அந்த பிளான்ட்டில் இருக்கிற செடி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பிளான்ட்டு கூடயே ஒரு முட்டை 2 முட்டை வச்சுருப்பார். அந்த முட்டையை குஞ்சு பொறிக்கிறதுக்காக வச்சுருப்பார். அந்த முட்டையும் குஞ்சு பொறிச்சு வளர்ந்துருக்கும். இவர் அந்த பிளான்ட்டுக்கெலாம் வந்து தண்ணி எப்படி ஊற்றுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ட்ரைனேஜில் வரக்கூடிய அந்த தண்ணியை அவர் வந்து துணியில் வடிகட்டி அதை எடுத்து இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது நாள் ஆக ஆக மக்கள் வந்து பசியில் கஷ்டப்படுவாங்க. இவங்க சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க, ப்ராப்பராக அவங்களுக்கு சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சாப்பாடு கம்மியாக இருக்கனால அவங்க நல்லபடியாக சாப்பிடுவாங்க. அந்த கேங்ஸ்டர் அவங்க கும்பல், அந்த பொலிட்டிஷியன் அவங்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. மக்களுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. மக்களுக்கு ஒரு ஸ்டேஜில் கோவம் வந்துடும். கோவம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மக்கள் வந்து ஒரு 100 பேர்கிட்ட இருக்காங்க. இவங்க வந்து ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ஏன் அவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற சாப்பாடெல்லாம் திருடுவாங்க. மக்கள்லாம் சேர்ந்து வந்து அவங்க அந்த சாப்பாடு வச்சிருக்க அந்த ரூமுக்குள்ளே போய் சாப்பாடை திருடுவாங்க. திருடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த பொலிட்டிஷியன் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் பொலிட்டிஷியன் கன் எடுத்து ஒருத்தனை சுட்டு கொண்டு வருவார். சுட்டு கொண்டதை பார்த்த உடனே மக்கள்லாம் வந்து பயந்துருவாங்க. சரி நம்மளை கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து சாப்பாடு யாரும் எடுக்க மாட்டாங்க, எடுத்துட்டு கீழே போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. சொல்லுவார், இதுக்கப்புறம் யாராவது சாப்பாட்டில் கை வச்சு அவங்களை நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இந்த கேங்ஸ்டர் சுட்டு கொண்டார்ல ஒரு பப்ளிக் ஒரு ஆள், அந்த சுட்டு கொன்ன டெட் பாடியை இந்த ஓல்டு மேன் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் ரூமில் அவர் இருக்கிற அந்த இடத்துல வைக்கிறாரு. இந்த பொண்ணு வந்து பார்க்குற, இவர் எதுக்கு இந்த டெட் பாடி எடுத்துகிட்டு வராரு, டெட் பாடி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன பண்ணால், அவர் அந்த டெட் பாடியை வந்து துண்டாக வந்து வெட்டுறாரு. வெட்டி இந்த பொண்ணு இதெல்லாம் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த டெட் பாடியை வெட்டி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதை வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு ஓவன் மாதிரி ஒரு இருக்குது, அரைக்கிற ஒரு விஷயம். அதில் போட்டு ஹீட் பண்ணி அந்த மொத்த பாடியை வந்து அரைச்சி என்ன பண்ணுறாருன்னா, இந்த எலும்பு எல்லாத்தையும் அரைச்சி இந்த செடியெல்லாம் வச்சுருக்காரு. இந்த செடிக்கெல்லாம் உரம் போடுறாரு. உரமாக வந்து உரம் போட்டுட்டு மீதி இருக்கிறத உரத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்போ இந்த கேங்ஸ்டர் வந்து இதையெல்லாம் பண்ணுறது வந்து அந்த கேங்ஸ்டரோட பையனுக்கு வந்து பிடிக்கல. இந்த கேங்ஸ்டரோட பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட, அந்த பொண்ணு இப்போ அந்த ஓல்டு மேன் கூட இருக்காருல்ல, அந்த பொண்ணு கூட போயிட்டு சாரி கேட்குறேன், ஏன்னா அவர் ரேப் பண்ணதுக்காக சாரி கேட்குறான். ஆனால் அந்த பொண்ணு வந்து மறுக்கிறான். ஆனாலும் தொடர்ந்து அந்த பொலிட்டீஷியனோட பையன் வந்து அந்த பொண்ணு பின்னாடியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான்.
இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆயிடுவா. ஆமாம், பிரெக்னென்ட் ஆனதுக்கு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஆனால் அந்த ஓல்டு மேன் அவளை சமாதானப்படுத்தி உட்கார வைப்பார். இப்படி இருக்கிற ஸ்டேஜில் ஒரு நாள் வந்து இந்த கப்பலோட கேப்டன் டீம் வந்து இவங்க வந்து மக்களை வந்து கொல்றாங்க, இது வந்து பெரிய தப்பு, இப்படி விட்டு அவங்க மொத்த மக்களையும் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கப்பல்லையே வந்து ஒரு இடத்துல வந்து கையெறி குண்டு இருக்குது, நிறைய இருக்குது. அது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி இந்த கப்பலோட கேப்டனுக்கு தான் தெரியும். அவர் என்ன பண்ண அந்த கையெறி குண்டை எடுத்துக்கிட்டு இந்த கேங்ஸ்டரும் இந்த பொலிட்டீஷியனும் ஒரு ரூமில் இருக்கும்போது அந்த ரூமில் கொண்டு போய் அந்த கையெறி குண்டை போட்டுறாரு. ஏன்னா இவங்க இருக்கிறனால பிரச்சனை, இவங்க இல்லைன்னா மக்கள்லாம் நிம்மதியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு அந்த குண்டை போட்டுறாரு. இதை கவனிச்சு அந்த பொலிட்டீஷியன் என்ன பண்ணுறாரு, அந்த குண்டை கீழே போட்டுறாரு. அந்த அவங்க இருக்கிற அந்த ரூம்க்கு கீழே ஒரு ஹோல் இருக்குது, அதில் தூக்கி போட்டுறாரு. இதனால அந்த பொலிட்டீஷியனும் அந்த கேங்ஸ்டரும் தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சதுனால இப்போ அந்த பொலிட்டீஷியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கேப்டனை மிரட்டி நீங்கள் அந்த குண்டை எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த மொத்த குண்டே வாங்கிடுறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா நிலைமை வந்து ரொம்பவே மோசமாக போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு, அவர் வளர்த்த செடிங்கெல்லாம் வந்து பெருசாக வளர ஆரம்பிச்சிருது. அவர் வளர்த்த அந்த கோழி குஞ்சும் அது வளர ஆரம்பிச்சிருது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது மக்கள் வந்து பசி தாங்க முடியாமல் அவங்க சாப்பாட்டுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த பொலிட்டீஷியன் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, இங்கே நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னா இந்த மக்கள் யாருமே உயிரோட இருக்கக்கூடாது, இவங்கெல்லாம் சாகணும், செத்தாதான் இங்கே நம்ம இருக்க முடியும், ஏன்னா இங்கே சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொலிட்டீஷியன் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, சாப்பிட்ற இடத்துக்கு வாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாம் அடிச்சு பிடிச்சி அந்த சாப்பிட்ற இடத்துக்கு ஓடி வர்றாங்க. ஓடி வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாத்தையும் ஒரு ரூமில் வச்சு லாக் பண்ணிக்கிட்டு அந்த கையெறி குண்டு இருக்குல்ல, அந்த கையெறி குண்டை தூக்கி போட்டு மக்கள் எல்லாத்தையும் கொல்றாங்க. இந்த கேங்ஸ்டர் கும்பல் மக்களை எல்லாம் கொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு மேனும் அந்த பொண்ணு வந்து தப்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து தனியாக இருப்பாங்க. மக்கள் வந்து சாப்பாடுக்கு போகும்போது இந்த ஓல்டு மேனும் அந்த பொண்ணும் போக மாட்டாங்க, அவங்க ரூம்லேயே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. இப்போ இவங்க வந்து அந்த கப்பலை எல்லாத்தையுமே கொல்லணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுவாங்க. அதனால அங்கே சமையல் பண்ணுறவங்க, அந்த கேப்டன், கப்பல் ஓடுற கேப்டன், அவங்க கேப்டன் டீம் எல்லாத்தையும் கொல்லணும்னு டிசைட் பண்ணுவாங்க. இதை பார்த்த கேப்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவங்க வந்து எப்படி நம்ம எல்லாத்தையும் கொண்டுருவாங்க, அதுக்கப்புறம் இவங்களும் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கையில் வந்து ஒரு பெட்ரோல் கேன் எடுத்துக்கிட்டு அவங்க சாப்பாடெல்லாம் வச்சுருக்காங்களா அந்த ரூமுக்கு போய் மொத்த சாப்பாட்டையும் நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டு இறந்து போயிடுவார். இதை வந்து அந்த கேங்ஸ்டரும் அந்த பொலிட்டீஷியனும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, இந்த கப்பலில் யாருமே எல்லாருமே செத்துட்டாங்க, இப்போ இங்கே சாப்பாடும் இல்லை, இப்போ நம்மளும் சாக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த வெக்ஸாகி அந்த பொலிட்டீஷியனும் அந்த கேங்ஸ்டரும் உட்காடுறாங்க. பக்கத்தில் ஒரு கால்கள், அந்த கப்பல்லே இருக்கிற ஒரு கால்களும் வந்து உட்கார்றா. இப்போ வந்து யாருக்குமே யார் மேலே ஒரு பயமும் இல்லை. இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பிடுது அப்படின்னா எல்லாரும் நீ வந்து ஒவ்வொருத்தங்களும் அடித்து சாப்பிட்டுக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சொல்லும்போது அந்த கேங்ஸ்டருக்கும் இந்த பொலிட்டீஷியனுக்கும் இடையே வாக்குவாதம் வந்துடுது. வாக்குவாதத்தில் கேங்ஸ்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னா பொலிட்டீஷியனை சுட்டு கொண்டுறான். சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் இந்த பொலிட்டீஷியனோட பையனும் அந்த பொலிட்டீஷியனோட பையன் வந்து அந்த பொண்ணு கூட இருக்கான், அந்த பொண்ணு கூட சேர்ந்தனால அந்த பொண்ணு கூட இருப்பான். அந்த ஓல்டு மேனு, அந்த பொண்ணு, அந்த பொலிட்டீஷியனோட பையன் 3 பேர் தனியாக இருப்பாங்க. இப்போ அந்த கேங்ஸ்டர் மட்டும்தான் இருக்கிற, அந்த பொலிட்டீஷியன் செத்து போயிட்டான். கூட ஒரு கால்கள் மட்டும் அந்த ஒரு பொண்ணு இருப்பாள். இப்போ அந்த பொலிட்டீஷியன் வந்து செத்து கிடக்கும் போது இந்த கால்கள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவள் கையில் ஒரு கத்தி வச்சிருப்பா. கத்தி வச்சுட்டு ரொம்ப பசி தாங்க முடியாமல் அந்த பொலிட்டீஷியன் செத்து கிடக்கும் அவள் கையை அறுத்து அந்த கால்கள் வந்து சாப்பிடுவோம். அவளுக்கு வந்து சாப்பிடும்போது அந்த பசி அடங்கும். இப்போ அந்த கேங்ஸ்டர் வருவான். இப்போ அந்த கேங்ஸ்டர் வந்து இந்த கால்கள்கிட்ட பேசும்போது இந்த கால்கள் என்ன பண்ணுவான்னா அந்த கேங்ஸ்டரை கடிச்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணோன்னே இந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவளை சுட்டு கொண்டுட்டு அவளை வெட்டி அந்த கேங்ஸ்டர் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டீஷியனோட பையன் உயிரோட தான் இருப்பான். அவனை கொல்லலான்னு சொல்லிட்டு இந்த கேங்ஸ்டர் போகும்போது இந்த பொண்ணும் அவன் கூட தான் இருப்பான். அப்போ அந்த கேங்ஸ்டரோட துப்பாக்கியை எடுத்து இந்த பொண்ணு அந்த கேங்ஸ்டரை சுட்டு கொண்டு வருவாள். இப்போ பார்த்தீங்கன்னா கப்பலில் எல்லாருமே செத்துருப்பாங்க. யாரெல்லாம் உயிரோட இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு, அந்த ஓல்டு மேன், அந்த பொலிட்டீஷியனோட பையன், இந்த 3 பேர் தான் உயிரோட இருப்பாங்க. இப்போ அந்த பொலிட்டீஷியனோட பையன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் கறி கொடுப்பாரு, மனுஷ கறி தான், அதை கொடுத்து இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த 2 பேர் சாப்பிடுவாங்க. வேறு வழி இல்லாதப்ப அந்த பொண்ணும் அந்த பொலிட்டீஷியனோட பையனும் வந்து அந்த மனுஷ கறியை சாப்பிடுவாங்க. இந்த கேங்ஸ்டர் கும்பல் வந்து மக்களை எல்லாம் கொலை பண்ணுவாங்கல்ல, கொலை பண்ணும்போது இந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து கையில் கொஞ்சம் நிறைய உரம் வச்சிருப்பாரு. உரம் ப்ளஸ் வந்து ஒரு டப்பாவில் வேர்க்கடலை வச்சிருப்பாரு. இவர் என்ன பண்ணுவார்னா இந்த செத்து கிடக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொரு பணத்துக்கிட்டையும் போய் அவங்களுக்கு எங்கே அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல அந்த உரத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வேர்க்கடலை வச்சுக்கிட்டு வந்துடுவார். இந்த மாதிரி அந்த கப்பலில் கிடக்கிற எல்லா பணத்துக்கு மேலேயும் வேர்க்கடலை வச்சிருப்பார். நாட்கள் ஓடும்போது இந்த எல்லா பணத்துல இருந்தும் செடி முளைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நாட்கள் போய்கிட்டே இருக்கும். அந்த பொலிட்டிஷியனோட பையனுக்கு என்னன்னா அவனுக்கு ரொம்ப பசி எடுக்கும். பசி எடுக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லுவான்னா, எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது. அந்த ஓல்டு மேன் வந்து 2 கோழி வச்சிருப்பார். அவர் கோழி வளர்ந்துருக்கும். அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு வந்து இப்போ பசிக்குது, நம்ம அந்த ஓல்டு மேனுக்கு 2 கோழி வச்சிருக்காரு, அந்த கோழியில் ஒரு கோழியை வாங்கி நம்ம அடித்து சாப்பிட்றலாம், எனக்கு நல்லா பசிக்குது, என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுவாரா, இல்லை அந்த கோழி வந்து போடக்கூடிய முட்டையை நம்ம சாப்பிடலாம், ஆனால் கோழியை கொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். ஆனால் அவன் கேட்க மாட்டான். நேராக போய் அந்த ஓல்டு மேன் சண்டை போடுறதுக்காக சண்டை போட்டு அந்த கோழி வாங்குறதுக்காக போவோம். அப்போ அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுவார்னா, அந்த அவர் இருக்கிற ரூமெல்லாம் லாக் பண்ணிடுவார். லாக் பண்ணிக்கிட்டு இவன் ரொம்ப கேட்பான், எனக்கு அந்த கோழியை கொடுங்கன்னு சொல்லி கேட்பான், எனக்கு பசிக்குதுன்னு கேட்பான். ஆனால் ஓல்டு மேன் கொடுக்க மாட்டார். இப்போ அந்த இவன் வந்து ரொம்ப கத்தி கேட்குறத பார்த்து அந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னா, அந்த ஓல்டு மேன்ட்ட கேட்பார், இல்லை நீங்கள் கொடுங்க, நீங்கள் எனக்கா இல்லாட்டாலும் என் வயிற்றில் குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைக்காக நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இதை கேட்டோன்னே அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொஞ்சம் கறியை கொண்டு வந்து கொடுப்பாரு. அதை வந்து அந்த பொலிட்டிஷியனோட பையன் வந்து வாங்குவான். வாங்கினோடனே என்ன பண்ணுவான்னா, என்ன இந்த கறி வந்து ரொம்ப சூடாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்ட உடனே அந்த பொண்ணு உடனே அப்படியே ஷாக் ஆயிடுவான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பலில் எங்கேயுமே வந்து யாருமே உயிரோடு இல்லை, ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு மாமிசமும் இல்லை. அப்படிங்கிற இருக்கப்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாமிசம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓல்டு மேன் வந்து அவரையே வெட்டி இவங்களுக்கு பசின்னு கேட்டனால கொடுத்துருப்பார். அது காட்டும்போது இந்த பொண்ணு வந்து அந்த ஓல்டு மேனை பார்ப்பா. அந்த ஓல்டு மேன் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா. அதெல்லாம் வந்து அவ்வளோ எமோஷனாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த ஓல்டு மேனுக்கிட்ட சாரி கேட்பான், என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பான். மன்னிப்பு கேட்கும்போது இவங்க 2 பேரும் அந்த கறியை சாப்பிட்டுக்கிட்டு நைட்டு தூங்கிடுவாங்க. தூங்கிக்கிட்டு காலையில் எந்திக்கும் போது என்ன ஆகுனா, அந்த ஓல்டு மேனோட ரூமு திறந்துருக்கும்போது உள்ளே போய் பார்ப்பாங்க. அங்கே ஒரு பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட்டில் நிறைய வந்து அந்த மாமிசம் இறைச்சி இருக்கும், மனித மாமிசம் இருக்கும். அப்போ வந்து பார்ப்பாங்க, இங்கே எங்கேருந்து மாமிசம் வந்துச்சுன்னு பார்த்து அந்த ஓல்டு மேனை தேடுவாங்க. அந்த ஓல்டு மேனை காணாது. அங்கே அந்த ரூமில் இருந்து ஒரு பிளட்டில் ஒரு கால் தடம் போகும். அந்த பொண்ணு வந்து அந்த கால் தடத்தையே ஃபாலோ பண்ணி பார்த்தா அந்த கால் தடம் வந்து கப்பலை விட்டு வெளியே போயிடும். அது அந்த ஓல்டு மேனு அவர் உடம்பையே வந்து வெட்டி ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சு இவங்க சாப்பிட்றதுக்காக கொடுத்துக்கிட்டு அவர் கப்பல்லேருந்து குதிச்சு இறந்து போயிடுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் இப்போ மொத்தமே 2 பேர் தான் இருக்காங்க. அந்த பொண்ணு, அந்த பொலிட்டிஷியனோட பையன், 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ அந்த பொலிட்டிஷியனோட பையனுக்கு என்னன்னா, அந்த கோழியை எப்படியாவது சாப்பிடணும் அப்படிங்கிறது அவனுடைய ஏம். அதுக்காக அந்த கோழியை, ஏன்னா இவருடைய மாமிசம் வந்து கொஞ்ச நாள் சாப்பிட்றாங்க, அது தீந்து போனதுக்கு அப்புறம் வந்து அந்த கோழியோட இறைச்சியை சாப்பிடணும்னு சொல்லி அந்த பொலிட்டிஷியனோட பையன் ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணு வந்து அதுக்கு அலோவ் பண்ணல. இல்லை, நம்ம அதோட முட்டையை சாப்பிடலாம், ஆனால் அந்த கோழியை வேணாம், அடித்து கொள்ள வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் கேட்காம ட்ரை பண்ணுறான். ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு ஒரு கத்தி எடுத்து அவன் கையிலே கொஞ்சம் வெட்டி அவனுக்கு கொடுக்குறான். நீ இதை சாப்பிடு, ஆனால் கோழியை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொடுக்குறான். அவனும் அதை சாப்பிட்றான். சாப்பிட்டுக்கிட்டு இல்லை எனக்கு கோழி தான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கோழியை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறான். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான், வேறு வழியே இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பி எடுத்து அந்த பையன் அவனை அடித்து கொன்னுடுறான். கொன்னுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், அவனை சாப்பிட்றான். ஏன்னா அவனை வந்து சாப்பிட்றதுக்காக அவனை கொல்லலை, அவன் அந்த கோழியை கொன்னுடுவானுங்கிறதுக்காக அவனை அடித்து கொன்னுடுறான். கொன்னுக்கிட்டு அவனை சாப்பிட்றா. நாட்கள் ஓடுது. அங்கே இருக்கிற செடிங்கெல்லாம் வளர்ந்து எல்லாமே வந்து காய்க்க ஆரம்பிச்சிருது. அதாவது இந்த தர்பூசணி பழம், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி. அப்புறம் அந்த கோழிங்கெல்லாம் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு அதுவும் நிறைய கோழிங்க அது எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. சேம் டைம் இவளுக்கும் குழந்தை பிறக்குது. இவருக்கு குழந்தை வந்து ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு செடியெல்லாம் வளர்ந்து அந்த கப்பலோட டிசைனே மாதிரி வேறு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக மரமாக இருக்குது. இப்போ அந்த பொண்ணோட பையன் வந்து வளர ஆரம்பிக்கிறான். அவன் வந்து ஒரு 4-5 வயசு இருக்கும்போது காட்டுறாங்க. அந்த கப்பலே மொத்தமாக மாறி அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் 17 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. 17 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கொஞ்சம் வயசாகி ஒரு காட்டில் உட்காந்துருக்கா. அதாவது அந்த கப்பல் இருக்குல்ல, அந்த கப்பல் தான் இப்போ பெரிய ஒரு காடு மாறி இருக்கு. அந்த காட்டில் உட்காந்துருக்கா. அந்த காட்டில் நிறைய கோழிங்க இருக்குது, நிறைய மரம் செடியெல்லாம் இருக்குது. பக்கத்தில் அவளோட அந்த பையன் உட்காந்துருக்கான். பையன் உட்காந்து ஒரு கோழியை சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிடும்போது என்ன பண்ணுறான்னு அந்த பையன் வந்து அவங்க அம்மாவிட்ட தப்பாக நடக்கிற முயற்சி பண்ணுறான். இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு அதாவது அவங்க அம்மாவுக்கு வந்து அப்செட் ஆகி அவனை தட்டி விட்டுறாங்க. தட்டி விடும்போது
ஆனால் அவன் விடாமல் மறுபடியும் ட்ரை பண்ணுறான். இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட ஆரம்பிக்கும் போது இந்த பையன் என்ன பண்ணுறான்னா அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறான். அவங்கள துரத்த ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா கேமரா அப்படியே வந்து மேலே கொண்டு போகிறாங்க. மேலே கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா பூமி இருக்கு, பூமிக்கு மேலே இன்னொரு உலகம் இருக்கு, அதாவது இன்னொரு தீவு மாதிரி ஒன்று இருக்கு, புதுசாக ஒரு உலகம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அங்கே வந்து கடைசியில் வந்து அந்த ஹியூமன்ங்கிற டைட்டில் போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. அதாவது புதுசாக ஒரு உலகம் உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. படம் வந்து அப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கும். இப்படி ஒருத்தனால எப்படி யோசிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் இருந்துச்சுங்க. அதாவது எப்போவுமே வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் படம் பார்க்கும்போது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 5 படம் பார்ப்பேன், டெய்லி 5 படம் பார்ப்பேன். இந்த படம் வந்து 2ஆக பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு 3 படம் பார்த்தேன். ஆனால் அந்த 3 படமே என் மைண்டில் இல்லை. ஏன்னா இந்த படத்தோட பாதிப்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவு ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவிட்டின்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ரொம்ப தேடி பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. அதனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற இந்த டைமில் இது டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்கல. மேபி இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் இந்த படம் வரும்போது அப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த படத்தோட லிங்க்கை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் மூவியோட தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மியூசியம் முறுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட பிசினஸ்க்கு வெப்சைட் இல்லைன்னு கவலையே வேண்டாம். உடனே www.myomab.com விசிட் பண்ணுங்க. அதிகமான கஸ்டமர்ஸை பெறுங்க. மாதம் வெறும் ₹99 பே பண்ணுங்க. உங்க வெப்சைட்டை நீங்களே டிசைன் பண்ணி 10 நிமிஷத்துல உங்க வெப்சைட் ரெடி. மேலும் விவரங்களுக்கு கான்டாக்ட் 8220867111. myomab.com 24/7 365 days டெக்னிக்கல் சப்போர்ட்.